நாடு முழுவதிலும் இருக்கும் சிறைகளில் பெண் கைதிகள் கருத்தரிக்கும் விவகாரத்தை தானாக முன்வந்து உச்சநீதிமன்றம் விசாரணை மேற்கொள்கிறது. நாடு முழுவதிலும் உள்ள சிறைகளில் பெண் கைதிகள் கருத்தரிக்கும் விவகாரத்தை தானாக முன்வந்து உச்சநீதிமன்றம் விசாரணை மேற்கொள்கிறது. மேற்குவங்க மாநில சிறைச்சாலைகளில் உள்ள பெண் கைதிகள் கருத்தரிக்கும் விவகாரத்தை தொடர்ந்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. குறிப்பாக மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள பல சிறைச்சாலைகளில் 196 குழந்தைகள் சிறையிலேயே பிறந்து காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே பெண் கைதிகள் இருக்கும் பகுதிக்கு ஆண் சிறைச்சாலை ஊழியர்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள சிறைச்சாலைகளில் பெண் கைதிகளின் நிலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் விசாரிக்க உள்ளனர். இந்நிலையில் பெண்கள் சிறையில் மேம்படுத்த வேண்டியவைகள் குறித்தும் பெண் கைதிகளின் நிலை குறித்தும் ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவினர் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளிடமிருந்தும் தகவல்களை திரட்டி பதிவு செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர்.